Hi everyone, get ready with me with Oriflame products. Face already creamy cleanser வச்சு நல்லா cleanse பண்ணிட்டேன். இப்போ ஆப்டிமல்ஸோட ஏஜ் ரிவைவ் டே க்ரீம் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா 35+ ஏஜ் குரூப்புக்கான க்ரீம். இது வந்து நமக்கு ஏஜிங் சைன்ஸ் எல்லாத்தையும் ரிவர்ஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் இட்ஸ் அ பட்ஜெட் ப்ராடக்ட். இது வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். எப்போவுமே நம்ம ஃபேஸ் க்ரீம் போடும்போது நம்ம ஃபேஸில் மட்டும் போட்டுட்டு போயிடுவோம். ஆனால் அது அப்படி இல்லாமல் காது நெக்லையும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். அடுத்ததாக வந்து சிசி க்ரீம் அப்ளை பண்ண போகிறேன். நான் சிசி க்ரீமோட சேர்த்து ஆன் கலரோட பீச் பர்ஃபெக்டர்னு ஒரு க்ரீம் இருக்குது. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஈவனாக ஃபேஸில் அப்ளை பண்ணி டாட்ஸ் மாதிரி வச்சுட்டு நல்லா ஈவனாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது ஃபுல் டே வந்து ஃபேஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த சிசி க்ரீம் வந்து ஆஃபீஸ் கோர்ஸ் கூட ஒரு ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறதுக்காக போட்டுக்கலாம். நான் வந்து எதுக்காக இந்த பீச் பர்ஃபெக்டரை அப்ளை பண்ணுறேன்னா, அது ஒரு லைட் ஷேட் கொடுக்கும். எனக்கு சிசி க்ரீம் வந்து என்னோடய ஸ்கின் டோனோட கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி ஒரு டார்க்கர் ஷேட். அதனால நான் அது கூட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒன்னோட ட்ரை ஃபவுண்டேஷன். இதை வந்து பவுடர் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம், டச்சப் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அண்ட் நீங்கள் இதை வந்து வெட்டாக்கி ஃபவுண்டேஷனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா இதோட டார்க்கர் ஸ்மோக்கி ஐ ஷேடோ பேலட். இதில் வந்து இது ப்ரௌன் ஷேடை வந்து நான் என்னோடய ப்ரோஸில் தின்னாக இருக்க ஏரியாவை ஃபில் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு நேச்சுரலான லுக் கொடுக்கும். ஸோ தின்னாக இருக்கிற ஏரியாவில் மட்டும் நான் அப்ளை பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைடு வச்சு ப்ரோஸை வந்து ஈவனாக நான் கோம் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு வந்து ஆர்டிஃபிஷியலாக எதுவும் போட்ட மாதிரி இருக்காது. நம்ம நேச்சுரல் ப்ரோ மாதிரி இருக்கும், பட் ஃபில்லிங்காக இருக்கும். அது பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நேச்சுரல் லுக் தான் கொடுக்கும். அடுத்தது ஜிஜியோட ப்ளஷ். இது ஆக்சுவலாக ப்ளஷ். அதில் இருக்க பிங்க் ஷேடை வந்து நான் ஐ ஷேடோவை யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு ஒரு சட்டிலான லுக் தான் வேணும். அதனால் அந்த ப்ளஷ்ஷையே நான் வந்து ஐ ஷேடோவை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் வந்து கொஞ்சம் லைட்டான பிங்க் ஷேட் தான் கொடுக்குது. ஸோ நான் அந்த பிங்க் பால்ஸை மட்டும் எடுத்து நான் அதில் அப்ளை பண்ணுறேன். இது வந்து எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு ப்ராடக்ட், குவாலிட்டியான ஜிஜி ப்ராடக்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் ஐலைனர். நான் அப்ளை பண்ணுறதை காட்டலை, நான் மிரர் தேவைப்பட்டுச்சு, மிரர் பார்த்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். மஸ்காரா இது ஜிஜியோட. ஸோ இதை வந்து அப்வர்ட்ஸாக மேலேருந்தும் அப்ளை பண்ணிவிட்டு கீழேருந்தும் அப்ளை பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் லென்த்தாக நமக்கு லேஷஸ் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி 2 சைடும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். லோவர் லேஷஸ் அப்ளை பண்ணும்போது நம்ம ஸ்கின்ல பட்டுச்சுன்னா அதை லைட்டாக அப்படி தொடச்சிக்கலாம். அடுத்தது நம்ம டெண்டர் கேர் யூஸ் பண்ண போகிறோம். டெண்டர் கேர் வந்து லிப் பாம். ஆக்சுவலாக நான் லிப் பாமை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம ட்ரையாக இருக்க எந்த ஏரியாஸில் வேணாலும் அப்ளை பண்ணலாம். இதை வந்து நாங்கள் மேஜிக் பாட்டுன்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து ஒன்னோட லிப் லைனர் எடுத்து நான் லிப்போட அவுட்டர் கார்னர்ஸில் மட்டும் நீட்டாக லைன் பண்ணிக்கிறேன். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரொசீஜர். நம்ம லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணும்போது நம்ம லைன் கரெக்டாக போட்டோன்னா லிப்ஸ்டிக் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், டிஃபைன்டாக தெரியும். அடுத்தது வந்து ஒன்னோட பஞ்ச் பிங்க் லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஷேடு வந்து என்னோடய சாரீக்கு மேட்சிங்காக இருக்கும்னு தோணுச்சு, அதனால் இதை வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். அடுத்ததாக நம்ம வந்து லிப் க்ளாஸை வந்து லைட்டாக சென்டரில் மட்டும் போட்டுக்கலாம். லைட்டாக ஒரு க்ளாஸி லுக் கொடுக்குறதுக்கு, பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஷைனியாக ப்ளம்பியாக அழகாக இருக்கும். ஓகே, இப்போ ஃபேஸ்க்கு முடிஞ்சாச்சு. அடுத்தது நம்ம ஹேர் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து டியாலஜியோட ஹேர் பியூட்டிஃபையர். ஆக்சுவலாக இது வந்து லீவ்-இன் ஸ்ப்ரேன்னு சொல்லுவோம். ஹீட் ரெசிஸ்டண்ட் அண்ட் சீரமாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம வெட் ஹேரில் யூஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஸோ நம்ம ஹேர் கட்டியாச்சு. அதுக்கப்புறம் ஸோ மேட்சிங் இயரிங்ஸ் எல்லாம் போட்டு ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆயாச்சு. ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் லுக். இது கூட ஃபங்க்ஷனில் எடுத்த கொஞ்சம் ஃபோட்டோஸும் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன்.